அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 3/8/2026 பஞ்சமி திதி இரவு 10:55 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 10 மணி வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரனுடன் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் புதனுடன் செவ்வாய். இன்றைய விசேஷம் ஆடி 18ஆம் பெருக்கு இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? நதி தேவதைகளை வணங்க, தாலி பெருக்கி சேர்க்க, தானியம் சேமிக்க, புது பதவி ஏற்க, புது வாகனம் வாங்க, வங்கி கணக்கு தொடங்க, பூப்பு நீராட்ட, தங்க நகைகள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, யாரையும் காயப்படுத்தாத மௌனமும் யாரிடமும் எதிர்பார்க்காத மனமும் இருந்தால் வாழ்க்கையானது இனிமையானதாக இருக்கும். அதனால தாங்க மற்றவங்கள காயப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசவும் மாட்டீங்க, மற்றவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி மௌனமாகவும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக மற்றவங்கள்ட்ட எதிர்பார்த்து நீங்கள் வாழ மாட்டீங்க. மற்றவங்கள்ட்ட நாம் எதிர்பார்க்குறத விட நாம் மற்றவங்களுக்கு நம்மால் முடிஞ்சதை கொடுக்கணும்னு நினச்சி எங்கும் எப்பொழுதும் தாராள மனதுடன் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் 12ஆம் இடத்துல பதுங்கி இருக்கிறதுனால செலவுகள் இருக்கும், திடீர் பயணங்கள் இருக்கும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சின்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்ததுனால தைரியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். அதே நேரத்தில் எந்த இடத்துல என்ன பேசணுங்கிற சமயோஜித புத்தியும் இன்றைக்கி அதிகரிக்குங்க. சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஏதோ அக்கறையில் அன்பு பாசத்தில் அவங்க ஏதாவது அதிகமாக பேசுனா கூட அதுக்காக கோபப்படாமல் இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வெளிவட்டாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. நட்பு வட்டமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. எல்லாரும் உங்களை பாராட்டி பேசுவாங்க, எல்லாரும் உன்னை புகழ்ந்தும் பேசுவாங்கங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு பக்கம் அலைச்சல், டென்ஷன், வேலை சுமை இப்படி சிலதை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. சுக்கிரன் 6ஆவது வீட்டில் போய் மறைஞ்சதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். வண்டி வாகனம் அடிக்கடி பழுதாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க, கூட வேலை பார்க்குறவங்க குறை சொல்லுவாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது வேகமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எதிரிகள் தேவையில்லை, எதிர்மறை எண்ணங்கள் போதும் உன்னை வீழ்த்துவதற்கு.
ஆமாங்க. வெளியிலேருந்து வர்ற எதிரியெல்லாம் நம்ம எளிதாக சமாளிச்சிடலாங்க. ஆனால் நம்ம மனசுக்குள்ளார நெகட்டிவ் தாட்ஸ் வரவே கூடாதுங்க. அதே மாதிரி இன்ஃபீரியாரிட்டியும் வரக்கூடாது, தாழ்வு மனப்பான்மையும் வரக்கூடாது. அதனால தான் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. பாசிட்டிவாக நேர்மறை எண்ணங்களுடன் எங்கும் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும், கைமாத்தா வாங்கினதையும் தந்து முடிப்பீங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு புகழ் கௌரவம் ஒரு படி உயருங்க. அதே மாதிரி லாபஸ்தானத்தில் 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் சிலது உங்களுக்கு லாபகரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் காரசாரமாக பேசுகிறது, கடுப்படித்து பேசுகிறது, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லதுங்க. சில நேரங்களில் சிலர் செய்கிற குறும்புகளை பார்க்கும் பொழுது, குழப்பங்களை பார்க்கும் பொழுது அப்படிலாம் பேச தோணும். இருந்தாலும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிறது நல்லதுங்க. அதே போல் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி பேசலாம். பாகப்பிரிவினை அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. பழைய வாடிக்கையாளர்களும் வருவாங்க. புது வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு தள்ளுபடி விற்பனைகளும் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. உத்தியோகத்தில் ஒரு பக்கம் வேலை சுமை, இன்னொரு பக்கம் பாராட்டுதல்கள். இதை எடுத்துக்கிறதா அதை எடுத்துக்கிறதா, கலந்து தான் வாழ்க்கை போயின்ட்டுருக்குன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டு இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எல்லோருக்கும் பிடித்தவராக இருப்பது எப்போதும் ஒரு வரமல்ல. கடல் நீர் உப்பாக இருப்பதனால்தான் அது இருக்கிறது. அது இனிப்பாக இருந்திருந்தால் குடுவையில் பிடித்து அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். உப்பாக இருப்பதால் தான் அது உலகை சுற்றி வருகிறது. நீங்களும் அப்படித்தாங்க. நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் அல்லாதவர்களுக்கு அல்லாதவர்களாகவும் இருப்பீங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே தனித்துவத்துடன் செயல்படுறீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. நீச்சமானாலும் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. அதே நேரத்தில் சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறது இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் ஏதாவது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புறநகர் பகுதியில் ஏதாவது ஒரு கிரவுண்டு வாங்கி போடலாம், அல்லது ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்த்துட்டு அதை அமைஞ்சு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி கல்யாண விஷயமாக பெண் வீடு பார்க்குறது, வரன் வீடு பார்க்க போகிறது, அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. அதே மாதிரி கல்யாண துணிமணிகள் எடுக்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாகுங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக போட்டிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முன்னாடியெல்லாம் பார்த்தும் பார்க்காம போனவங்க வலியை இப்போ பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டீங்க. வளர்ச்சி உங்களுக்கு முகத்தில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பல இடங்களில் கேள்விப்படுறாங்க. சாதிக்கவும் தொடங்கிட்டீங்க. அதனால தாங்க சொந்த பந்தமெல்லாம் எல்லாம் ஓடி வந்து உங்களை விசேஷமாக விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உயர்வு இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல.
விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வேகமாக முடியும். உறவினர்களுடைய ஆதரவும் பெருகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உனக்கு நீயே ஒளியாக இருந்தால் மட்டுமே உன் வாழ்வில் இருள் விலகும். அதனால தாங்க வெளிச்சம் எங்கே இருக்குன்னு வெளியில் நீங்கள் தேட மாட்டீங்க. அது நம்ம மனசில் தான் இருக்குது, நம்ம மண்டைக்குள்ளார இருக்கிற மூளையில் தான் இருக்குது, நம்ம இதயத்தில் தான் இருக்குது அப்படின்னு உள்ளேயே விளக்கை எரிய வைத்து கொண்டு, உள்ளேயே விளக்கை ஏற்றி வைத்து கொண்டு வெளியிலே பிரகாசமாக முடிவுகள் எடுப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. பரிவர்த்தனா யோகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அமைப்பில் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அடிமனசில் இருந்த பயம் விலகும். சமாளித்து வந்துடலாங்கிற தைரியம் வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே உங்களால் பலனடைஞ்சவங்க உங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்துலேயும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. குடும்பத்தில் சில நேரங்களில் சலசலப்புகள்லாம் இருக்குது, ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரனை குரு பகவான் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் விலகுங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். முகத்தில் ஒரு தெளிவு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்குங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் செலவுகள் இருக்கும். ஆனால் சுப செலவுகளாக இருக்கும். ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, சரியான பாதுகாப்பு இல்லை, மதில் சுவர் எழுப்பிடலாம் அப்படின்னு மதில் சுவர் எழுப்புவீங்க. அந்த மாதிரி சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் வாங்குவீங்க. மிக்சி, கிரைண்டர், அது மாதிரி ஒரு சிலதெல்லாம் வாங்குறதெல்லாம் வாங்குவீங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல் ஃபோன், இதெல்லாம் புதுசு வாங்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கை ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் உங்கள்கிட்ட வெளிப்படையாக சில விஷயங்களை பேசுவாங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, காலம் எல்லோரையும் மாற்றும். ஆனால் அனுபவம் மட்டும்தான் ஒருவரை சிறந்த மனிதனாக மாற்றும். அதனால தாங்க காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நமக்கு அனுபவ அறிவு இருக்கணுங்க. அனுபவ அறிவு உள்ளவங்களால தான் எந்த காலத்தையுமே சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அது கடந்த காலமாக இருக்கலாம், நிகழ்காலமாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம். எங்கும் எப்போதும் எல்லா காலங்களையும் வசந்த காலமாக மாற்றி வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இன்றைக்கி இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. நேற்று மகம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க, அழுத்துக்கிட்டீங்க, கோபப்பட்டீங்க, சிலர் மேலே ஆவேசமாக பேசுனீங்க. ஆனால் இன்றைக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள், ஏமாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லது, வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. பணம் கொடுக்குற விஷயமா இருந்தாலும், வாங்குகிற விஷயமா இருந்தாலும், அல்லது முக்கியமான ரகசிய விஷயமா இருந்தாலும் மற்றவங்களை நம்பி அனுப்ப வேண்டாம். நீங்களே முன்னால் நின்று எதையும் செய்து முடிக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும், வேலை சுமை இருக்கும். யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, அதை முதல்ல தவிர்க்க பாருங்க. வியாபாரத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள், போட்டிகள் அதெல்லாம் இருக்கும். கூட்டம் நிறையா வருது, கல்லாவில் காசு விழ மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டு இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால
பூரம் நட்சத்திரக்காரர்கள் வீட்லேயும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொறுப்பாக ஏதாவது உங்கள் மேலே அக்கறையாக சில அறிவுரைகள் சொல்ல வந்தாங்கன்னா எரிஞ்சு விழ வேண்டாம், அதை காது கொடுத்து கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சிலரை வாழ்க்கையில் பிடிக்காது, ஆனாலும் அருகில் இருந்துதான் ஆக வேண்டும், கூட இருந்துதான் ஆக வேண்டும். சிலரை வாழ்க்கையில் ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் பக்கத்தில் இருக்க முடியாது. அதனால தாங்க அன்பு ஒன்றே புரிதலாக இருக்கும். பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அன்போடு நாம் இருந்தோம்னா அவங்களுக்குள்ளார நமக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். எங்கும் எப்போதும் யாராக இருந்தாலும் புரிதலோடு பழகக்கூடியவர்கள், புரிய வைத்து கொண்டிருப்பவர்கள், மற்றவர்களை புரிந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரனும் பார்க்குறாரு, சனி பகவானும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் வந்து உட்காந்துட்டார். முன்ன மாதிரி இல்லாமல் பழைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடு, புதுசு வாங்கு, அதே மாதிரி வீட்டில் சிலதெல்லாம் மாற்று, பழைய பொருள்கள்லாம் மாற்றிட்டு புது பொருள்கள் வாங்கு அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டுருப்பீங்க. அதே மாதிரி அந்த பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ஆர்வமாக எல்லா விஷயங்களிலும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி பிரபலங்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. சூரியனுடன் குரு பகவான் சேர்ந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியும். அதே மாதிரி அரசியலில், அரசாங்கத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய உதவியும் நட்பும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா கண்டகச்சனி எல்லாத்தையும் ஒரு வழி ஆக்கிடுச்சு. கையில் காசு கிடையாது, சேமிப்பு கிடையாது, சுற்றி முற்றி பகை, எல்லா இடத்துலையும் கை நீட்டி வாங்கியாச்சு. கௌரவம் குறைஞ்சிருமோங்கிற ஒரு கவலை வேறு இருக்குதுங்கிற நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெம்பு தைரியம் வரும். வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாதம் அதெல்லாம் இன்றைக்கி விலகுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழைக்கு நல்ல தூணும் வாழ்க்கைக்கு நல்ல துணையும் அமைய வேண்டும். இல்லையென்றால் வாழ்க்கை சரிந்து போய்விடும். அதனால தாங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் இவங்க பயணிப்பாங்களா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக நீங்கள் இருப்பீங்க. நட்பாக இருந்தாலும் கூட சீக்கிரமாக நீங்கள் உறவு கொண்டாட மாட்டீங்க. உண்மையானவங்களா, உள்ளதை பேசுகிறாங்களா, நல்லது செய்வாங்களா, நல்ல மனசோடு இருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறமா அவங்களுடைய நட்பு வட்டத்துக்குள்ளார அவங்கள இணைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தொலைநோக்குடன் தொலைதூர சிந்தனையுடன் நட்பு பாராட்டக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பாதகஸ்தானத்தை விட்டு சுக்கிரன் 12வது வீட்டில் வந்து உட்கார்ந்து நீச்சப்பங்க ராஜயோகத்தை கொடுத்துட்டுருக்காருங்க. அதனால் முடியாதுன்னு சொன்னது இப்போ முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. யார் முன்னால் நீங்கள் அசிங்கப்பட்டீங்களோ அவங்க முன்னால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. என்ன ஆனாலும் நாம் ஜெயிச்சிட்டோம்ல அப்படின்னு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நிமிர்ந்து நிற்பீங்க.
குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சலசலப்புகள், சங்கடங்கள் அதெல்லாம் விலகுங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல உட்கார்ந்து பாடாப்படுத்தின செவ்வாய் 9வது வீட்டுக்கு போயிட்டார். அதனால் 9வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால காணி பூமி ஏதாவது வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கடனோட கடனாக ஒன்று வாங்கிடலாம், விலைவாசி ஏறிட்டு போகுது, இஎம்ஐ தானே எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டிடலாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு, புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பார்த்துன்னு இருக்கீங்க, நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருந்த இடத்துக்கு மீதி பணம் தந்து இன்றைக்கி பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, துன்பத்தில் துணை வராத எந்த உறவையும் உன் இன்பத்தில் சேர்த்து கொள்ளாதே. நீ அழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த கண்ணீரை துடைக்க வராதவர்களை உன் சிரிப்பில் பங்கெடுக்க நீ அனுமதிக்காதே. நீங்கள் அப்படி தாங்க. கஷ்டப்பட்ட காலத்தில் ஆறுதலாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள தோள் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் தாங்கி பிடிச்சுருப்பீங்க. கஷ்டப்பட்ட நேரத்தில் சின்ன சின்னதாக ஏதாவது உதவி செய்தவங்கள உங்கள் இதயத்துக்குள்ளார வைத்து நீங்கள் வணங்கின்றிருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் சில நேரங்களிலே துன்பங்கள் வரும்பொழுது வழிகாட்டியாக இருப்பவர்களை எல்லாம் வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும், திடீர்னு வயசாகிடுச்சோ அப்படிங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். முன்ன மாதிரி பிரிஸ்காக இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இளமையாக தான் இருக்கீங்க, எல்லா வகையிலும் ஆரோக்கியமாக தான் இருக்கீங்க. ஆனால் ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சாலே ஒரு சோர்வு களைப்பு இருக்கும். அதனால் நல்லா ஓய்வெடுத்திங்கனாலே எல்லாமே சரியாயிடுங்க. வெளிக்காற்று வாங்கிறதும் நல்லது, மூச்சு காற்றை இழுத்து விடுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறதும் ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. பழைய வண்டி கொடுத்து புதுசு வாங்கிறது, அதே மாதிரி பழைய இடத்த விற்றுட்டு புது இடம் வாங்கிறதுன்னு இன்றைய தினம் பரபரப்பாக நீங்கள் இருப்பீங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. புதுவித ஆடை அணிகலன்கள் வாங்குவீங்க. வியாபாரமும் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கார். அப்படி இருக்கிறதுனால வெற்றி உண்டுங்க. பிள்ளைகளை நினச்சி தான் கொஞ்சம் மனசுக்குள்ளார ஒரு பதட்டம், பயமெல்லாம் இருக்கும். ஒழுக்கமாக இருக்கணும், உயர்வாக இருக்கணும், 4 பேர் மத்தியில் நல்லவங்களாக நடந்துக்கணுங்கிற ஒரு அக்கறை அவங்க மேலே உங்களுக்கு எப்பயும் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க, எல்லாரையும் சமாளிப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அளவில்லா அன்பு இருந்தாலும் அதை அளவோடு கொடுத்தால்தான் மதிப்பு அப்படின்னு ஒரு பொன்மொழிங்க. அதனால தாங்க உடனே நீங்கள் அள்ளி கொடுத்துட மாட்டீங்க, உடனே நீங்கள் தூக்கி கொடுத்துட மாட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வேடிக்கை பார்ப்பீங்க. அதெல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அப்புறமா தான் மொத்தமாக கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் சுற்றி முற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை செவ்வாய்
செவ்வாயும் புதனும் நேருக்கு நேர் பார்த்துன்னு இருக்காங்க. அதனால் ஒரு சுறுசுறுப்பு, ஒரு துணிவு, ஒரு தைரியம், ஒரு வைராக்கியம் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. இருந்தாலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சலசலப்பு, ஏதாவது ஒரு சண்டை, குறை சொல்கிறது இப்படியே போயின்னு இருக்காங்களே, இவங்களாம் எப்போ மாற போகிறாங்க, குறுகிய வட்டத்திலேயே எல்லாரும் இருக்காங்களே, நம்மளை மாதிரி பெருசாக யோசிக்கிறவங்க யாரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே போல் அர்த்தாஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டு இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஏதோ ஒன்று போட்டு நம்மளை அழுத்துது, பெருசாக நம்மளால் சாதிக்க முடியாமல் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கும். நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை சேவிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி தைரியத்தை ராகு கொடுக்குறாரு. அவர் வெளியிலேருந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு, தைரியத்தையும் கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால வைராக்கியத்தோடு இன்றைக்கி பல வேலைகளை நீங்கள் செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அது குடும்பம் அப்படின்னு சொன்னாலே அது வரும். அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காமல் ஒத்துமையாக இருக்கிறது நல்லது. ஒருத்தவங்க விட்டு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலக வாய்ப்பு இருக்குது. புது பங்குதாரர்கள் வருவாங்க, இவங்களை விட நல்லவங்களாக வருவாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் இருக்குது. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், செலவுகள், வீண் பழியெல்லாம் வரும். கவனமாக இருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை துளையுள்ள பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்ப முடியாது. அதே போல் அலட்சியப்படுத்துபவர்களின் மனதிலே அன்பை ஒருபோதும் விதைக்க முடியாது, திணிக்க முடியாது. அதனால தாங்க அலட்சியப்படுத்துகிறவங்க, கர்வமாக இருக்கிறவங்க, பொய் பேசுகிறவங்க இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் நெருங்கவே மாட்டீங்க. அவங்க ஏதோ ஒரு வேலைக்காக உங்ககிட்ட வந்தாலும் கூட நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒட்ட மாட்டீங்க. அதனால தாங்க நல்ல மனசு எங்கே இருக்குது அப்படின்னு தேடுவீங்க. அவங்கள நாடி போய் நீங்களே பேசுவீங்க. அவங்களுக்கு வேண்டியது கூட அவங்க வேணான்னு சொன்னாலும் செய்து கொடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் நல்லவர்கள் எங்கிருக்கிறார்கள், நல்லது எங்கு நடக்கிறது என்று தேடி பிடித்து சென்று செல்பவர்கள், எல்லோருக்கும் நல்லதை செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு அதெல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவானுடன் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அதுவும் உங்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தியை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சந்தேகத்தால் இருந்த சங்கடங்கள் அதெல்லாம் இன்றைய தினத்தில் சரியாகுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் அன்றைக்கி கூடி வரும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். நல்லவங்க ஒருத்தவங்க அறிமுகமாகி உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் வரும். ஏன்னா கஜகேசரி யோகம் இப்போ உங்களுக்கு வந்திருக்குது. அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துட்டார், 6ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால சொத்து பத்து விவகாரங்கள், வழக்குகள் அதெல்லாம் சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் உண்டு. பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும். வேலையாட்களால் இருந்து வந்த விவகாரங்கள்லாம் சரியாகுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கும். புது விஷயங்களை கற்றுப்பீங்க. அதனால் எல்லாருமே உங்களை மதித்து நடந்துப்பாங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்னதாக சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு, செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, உடைந்த கண்ணாடியை கூட ஒட்டிவிடலாம். ஆனால் உண்மை என்று நம்பி ஏமாந்த இதயத்தை ஒருபோதும் தேற்ற முடியாது, ஒட்டி வைக்க முடியாது. அதனால தாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களை நீங்கள் என்றைக்குமே மன்னிக்கவே மாட்டீங்க. எதிரிகளை கூட நீங்கள் மன்னித்து ஏற்றுப்பீங்க. ஆனால் துரோகம் செய்தவர்களை தூரத்தி அடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எப்படியோ அப்படி இப்படி புரட்டி கிரட்டி பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கோம். அது ஒன்று தான் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. மீதி எந்த பக்கம் திரும்பினாலும் கடன் பிரச்சனை ஒரு பக்கம், ஏதாவது ஒரு சிக்கல் வருது. நாம் ஏதாவது பேச போனால் அது வேறு விதமாக சிலர் புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வராங்களேன்னு சில நேரங்களில் அதிருப்தி அடைந்து கொள்வீங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கால் வலி கழுத்து வலிலாம் இருக்கும். பசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பாட்டுக்கிட்ட போனால் சரியாக சாப்பிட முடியாது. சாப்பிடணும்னு தோணும், ஆனால் பசிக்காது. இது மாதிரி மாறி மாறி இருக்குது. என்ன உடம்பு இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. டாக்டர் என்னமோ நார்மல்னு சொல்கிறாரு. ரிப்போர்ட்டு தான் நார்மலாக இருக்குது, நான் நார்மலாக இல்லைன்னா சொல்ல முடியும் அப்படின்னு முணுமுணுத்து கொண்டேயும் சில நேரங்களில் இருப்பீங்க. சகோதர வகையில் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. என்ன இருந்தாலும் சின்ன வயசில் இருந்த மாதிரியே இருக்காங்க. அவங்கவுங்க வேறு மாதிரி மாறி போகிறாங்க. நம்மளால் தான் மாற முடிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நினைத்து கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் என்ன தான் வாயை கட்டி வயிற்றை கட்டி சிக்கனமாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு செலவு அடித்து எடுத்துகிட்டு போகுதுன்னு ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, ஒரு தெம்பாக இருக்கும். வாடிக்கையாளர் வருவாங்க, கொஞ்சம் லாபம் இல்லாமல் வரும், கல்லாவில் கொஞ்சம் காசும் விழும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அன்பு பாசம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒரே இரவில் யாரும் மாறிவிடுவதில்லை. 100 ஏமாற்றங்களின் சிறு சிறு துளிகள்தான் சேர்ந்து சேர்ந்து ஒரு மனிதனின் மனதை பாறையாக்கி விடுகிறது. ஆமாங்க, எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சி ஏமாந்து இப்போ கல்லாக்கிட்டீங்க மனசை. இனிமேல் யாருக்கும் நம்ம இறக்கப்படக்கூடாது. எல்லாம் ஏமாந்தது போதும். எல்லாம் நம்ம முதுகிலேயே குத்திட்டாங்க. பாசத்தோடு நாம் அலைஞ்சிருந்தோம், யாரும் அதுக்கு மரியாதை கொடுக்கலன்னு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம். தன் கையே தனக்கு உதவி என்ற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால கோபப்படாமல் இருக்கணுங்க. கடந்து வந்த பாதைகளில் ஏற்பட்ட காயங்கள், அது தந்த அனுபவங்கள், அதெல்லாம் அவ்வப்போது நெஞ்சுக்குள்ளார இன்னைக்கு நிழலாடி கொண்டே இருக்குங்க. எத்தனையோ கஷ்டங்கள், யாரையோ கஷ்டங்கள், யாருக்காகவோ வாழ்ந்துட்டோம். நமக்காக இது வரைக்கும் வாழலையே, நாம் இது வரைக்கும் ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கலையே அப்படின்னு பல நேரங்களில் நினைத்து கண்களிலிருந்தும் சிறு துளி கண்ணீரும் வந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் பொறுமையாக இருக்கணுங்க. அடுத்தவங்கள பகைச்சிக்க வேண்டாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் நடந்துக்க போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் அனுசரித்து போயிடுறது நல்லதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வயிற்றுக்கோளாறு வர வாய்ப்பு இருக்குது. லேசாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி உடம்பு கொஞ்சம் சூடாக இருக்கும். ஏதோ ஒன்று போட்டு அழுத்துகிற மாதிரி ஒரு இழப்பு வந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த ராசிக்குள்ளார அந்த நட்சத்திரத்துக்குள்ளார சந்திரன் போகும்போது இது மாதிரிலாம் நினைக்க தோணும். அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சலனப்படாமல் அமைதியாக இருந்துறது நல்லது. சங்கடப்படாமலும் இருந்துறது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது.
ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. இருந்தாலும் கூட ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். அளவு இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. திடீர்னு நாக்கு ருசி பார்க்குது தேடுது அப்படின்னு இந்த குறித்தல் அதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் தண்ணீர் அதிகமாக அருந்துவது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் தாகம் அதிகமாகும். அதனால் தண்ணீர் அருந்துவது, திரவ உணவுகள் எடுத்துக்கிறதும் நல்லதுங்க. வியாபாரம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் யாரையும் பகைச்சிக்காமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது. ஏன்னா பகைகள் வரும், உங்களை பற்றி குறையாக பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு சரிங்க பார்த்துக்கிறேன், திருத்திக்கிறேங்க, மாற்றிக்கிறேங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து நகர்ந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.